அனைவருக்கும் நமஸ்காரம். உங்கள் கேதுவின் காதலன் பேசுகிறேன். நமது நெக்ஸ்ட் டிவி நேயர் அனைவருக்கும் இந்த குரு பெயர்ச்சியினுடைய பலன்களும் வாழ்த்துகளும் அனைவருக்கும் சொல்லிக்கொள்கிறேன். இப்போது உதாரணமாக நம்ம பேசுவோம். எல்லாருக்கும் ஒரு ஆவல், குரு பெயர்ச்சி, ஆம் ஒரு நல்லது நடந்து விடாதா என்ற ஏக்கம், நம் குடும்பத்தில் திருமண விழாக்கள் நடந்து விடாதா என்ற மற்றொரு ஏக்கம். ஆக ஏக்கங்களுக்கு ஒரு விடிவு காலமாக இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை 12 ராசிகளுக்கும் நமது டிவி நேயர்கள் மூலமாக காண்போமா? 2026 குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும்? எல்லாரும் போல அதிக ஆவலுடன் இருப்பவர்கள் ரிஷபராசிக்காரங்க தான். ஏன் ரிஷபத்திற்கு மட்டும் இப்போ எல்லோரும் 100% கேட்டாங்கன்னா ரிஷபராசி 150% காதுகளை கேட்பதற்கு காதுகளையும் கண்களையும் கூர்தூட்டி கொண்டிருக்கும். ஏன்னா 3ல் குரு, கடகத்தில் குரு, சந்திரன் வீட்டில் குரு. அப்போ ரிஷபராசி சந்திரன் உச்சம். அப்போ மனமெல்லாம் இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும், நமக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும்? 3ஆம் இடத்துல குருங்க. பெண்கள் என்ன ஆசைகள், ஆண்கள் என்ன தன்னுடைய வளர்ச்சிகள் அல்லது முயற்சிகள். ஆக ரிஷபத்திற்கு மட்டுமே இந்த ஆண்டு முயற்சியும் வளர்ச்சியும் கண்டிப்பாக இவர்கள் செய்கையினால், நல்லா புரிஞ்சுங்க, செய்கையினால். ஒரு முயற்சி எடுக்காம ஒரு அப்ளிகேஷனே போடல, அந்த கப்பலில் எனக்கு வேலை கிடைச்சிருமா? கிடைக்காது. முயற்சியும் பயிற்சியின் பேரில் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரே ராசி ரிஷபராசி. டைம் எடுத்துக்கங்க, நல்லா படிங்க. படித்து முடித்த பிறகு பாருங்க, நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக நல்ல மதிப்பெண்கள் பெற்று நீங்கள் தான் முதலிடம் வருவீர்கள். அதற்கு காரணம் என்ன? இந்த ஆண்டு 3ல் குரு, காலபுருஷனுக்கு 4. நீங்கள் முயற்சி எடுத்து படித்த படிப்பிற்கு உங்களுக்கு ஏற்ற, உங்கள் மனதிற்கு ஏற்ற, நீங்கள் எண்ணிய எண்ணங்களுக்கு நல்ல பதவிகளை குறிவைத்து படித்தால் இந்த ஆண்டு ரிஷபராசி நேயர்கள் அனைவரும் தமிழகத்தில் சாதனை புரிவார்கள் படிப்பில். அல்லது நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி பதவியில் போய் உட்காருவீங்க. ஆசைப்பட்ட வாழ்க்கை அமையும். ஆசைப்பட்ட வாழ்க்கையை விட வசதியான வாய்ப்புகள் கூடுதலாக அமையும். ஆக ரிஷபராசி படிப்பினாலும் முயற்சினாலும் பக்கவா இந்த ஆண்டு குரு பயிற்சி உங்களுக்கு யோகங்கள் கூடி வருகிறது. ஆனால் பயிற்சியோ முயற்சியோ இல்லாமல் படித்து விட்டேன், நான் போன வருஷம் படிச்சுட்டேன், அதுக்கு முன்னாடி வருஷம் படிச்சுட்டேன், 6 மாதம் படிச்சுட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும், டைரெக்டாக எக்ஸாம் எழுத போகணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் முன்னேற முடியவே முடியாது. இந்த ஆண்டு பயிற்சி முயற்சி தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். வித்தின் கேப் இருக்கக்கூடாது. உங்களுடைய உழைப்பினுடைய லாஸ்ட் டெட் எண்ட் இந்த ஆண்டு. இந்த 2026 உழைப்பின் இதுவரை ஒரு 20 வருஷம் படிச்சிங்க, 10 வருஷம் படிச்சிங்க, 5 வருஷம் படிச்சிங்க, அதனுடைய லாஸ்ட் எஃபர்ட். இந்த ரிஷபம் ஒரு மயில் கல்லாக, ஒரு குன்றிலிட்ட விளக்கு போல ஒரு ஊருக்கே, ஏன் ஒரு லைனில் சொன்னோம்னா, ஒரு வேர்டில் சொன்னோம்னா, அண்ணாமலையா தீபம் போல ஒளி வீசக்கூடிய காலம் இந்த ரிஷபராசிக்கு. ஆனால் அதற்கு வீட்டில் உட்காந்து டிவியில் பார்க்கக்கூடாது அண்ணாமலையார தீபம் எரியுதுன்னு. மலையை சுற்றி வந்து வலம் வந்து நீங்கள் அண்ணாமலை நினைத்து பாருங்கள், உங்கள் மனமெல்லாம் ஜீவ ஜோதியாக இருக்கும், அண்ணாமலை ஜோதியாக இருக்கும். அந்த ஜோதி உங்கள் மனதில் இந்த வருடம் ஏறும். அதற்கு பயிற்சியும் முயற்சியும் தொடர்ச்சியும் செய்து பாருங்கள். ரிஷபம் உச்சத்தை தொட்டே தீரும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இவர்களுக்குள் திருமண பந்தம் இந்த ஆண்டு முடிவு செய்யப்படும். அதுபோல ஏக்கங்களாக இருப்பவர்களும் இந்த வீட்டில் பெண் பிள்ளைகளுக்கு அனைவருக்குமே எல்லா வளங்களும் நலங்களும் கெட்டும். அதற்கு ஒரு வேலை செய்ய வேண்டும். உங்களுடைய ஆசிரியர்கள் யார் என்று தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அந்த ஆசிரியருக்கு அவர்களுக்கு பிடித்த உணவோ உடையோ ஏதாவது கொடுத்து அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குங்கள். குருமார்களிடம் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் ஒரே ஒரு ராசி ரிஷபராசி. ரிஷபத்தில் எந்த கிரகம் இருக்கிறதோ குருவை வணங்குங்கள். உங்களுக்கு பொன்னான காலம், சீரும் சிறப்பான காலம் இந்த ஆண்டு. முயற்சி பயிற்சி தொடர்ச்சியாக செய்யுங்கள். வெற்றி உங்களுக்கு மட்டுமே. நன்றி, நமஸ்காரம்.